Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் முகாமை சேர்ந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்ததில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். உயிரிழந்தவர் யார்? கைது செய்யப்பட்ட 6 பேரிடம் விசாரணையில என்ன தகவல் வெளியாகியிருக்கு? வணக்கம் ராஜா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த முகாமின் நிர்வாக தலைவராக இருப்பவர் சிவகுமார் என்கிற கண்ணன். இவரை மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி நேற்று இரவு கொலை செய்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிப்காட் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அங்கிருந்த மறுவாழ்வு முகாமில் தங்கியிருக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழ்நிலை வந்ததை தொடர்ந்து சிப்காட் போலீசார் 6 பேரை தற்போது கைது செய்து தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து மேலும் முகாமை சார்ந்தவர்கள் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவேந்திர சுக்லா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு மறியலில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து சமரசம் மேற்கொண்டு அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி தொடர்ந்து சாலை மறியலை கைவிட செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் முகாமில் பதட்டமான சூழல் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழலை தற்போது நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.